அனைவருக்கும் வணக்கம். சர்க்குரு சிவாயம். இன்றைக்கி தை அமாவாசையை முன்னிட்டு ஐயோடைய கூற்று ஆசைப்படி இன்றைக்கி திருமூர்த்தி மலை வந்தோம். கிட்டத்தட்ட அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. காலையிலேருந்து நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3000 பேர்த்துக்கு மேலே சிறப்பாக இன்றைக்கி ஐயோடைய ஆசையில் செஞ்சுருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு ஆரம்பிச்சிருந்து ஐயோடைய ஆசையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கி இந்த அமாவாசை நடக்குது. எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் இதுக்கு உதவி செஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி. இது மேலும் மேலும் சிறப்படையணும். ஐயனுடைய ஆசையில் ஐயனுடைய கூட்டில் எல்லாத்துக்கும் எல்லாருடைய பலனும் கிடைக்கணும். அது அப்புறம் ஐயனுடைய ஆசையில் சர்க்குரு டிவின்னு சேனல்னு சொல்லி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் முதல் இந்த வீடியோ வருது. இன்னும் ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயனுடைய நிகழ்வுகள், ஐயனுடைய பரிபாசைகள், அது என்ன ஏது அப்படின்னு. நான் அதுக்கு ஐயா என்ன உத்தரவு கொடுக்குறோம் அந்த உத்தரவு பற்றி நான் அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் சொல்கிறேன். எல்லா சேனலும் சர்க்குரு கலியுகத்தின் சர்க்குருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த அன்னதானம் போயிட்டுருக்குது. காலையில் கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். மணி இப்போது கிட்டத்தட்ட 1 ஆகுது. இன்னும் வந்துட்டுருக்குறாங்க மக்கள். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்த்துக்கு பக்கம் சாப்பிட்ருப்பாங்க. இன்னும் ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் அன்னதானம் நடக்குது. எல்லாம் இதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு மிக மிக ரொம்ப நன்றி. மேலும் இந்த அன்னதானம் மேலும் இது ஐயனுடைய கூற்று என்னன்னு சொன்னாங்கன்னா, நம்ம எத்தனையோ பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. அது நம்ம ஆத்மாத்மா செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் அவருடைய இது காலங்கள் அடுத்து வர்ற காலங்கள் ரொம்ப பின்னாடி வர காலங்கள் ரொம்ப மோசமான காலகட்டங்களாக வருது. அதுக்கு தற்காப்புக்கு இது அதை செய்ய சொல்லி அதுக்கு யாரெல்லாம் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பறனா ஐயன் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. பட் இது நம்ம ஆடி மறுசல் மாகாளி அமாவாசையும் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையும் மக்கள் அதிகமாக வர்றதுனால நம்ம இது செஞ்சுருக்கிறோம். மற்ற அமாவாசை பௌர்ணமியெல்லாம் இல்லாதவங்களுக்கு அவங்கள தேடி போய் நம்ம உதவி செய்கிறோம். அவங்க வீட்டுக்கு தேடி கொண்டு கொடுக்குறது அதோடைய ஐயன் சொன்னதோடைய விளக்கமே. அதை நம்ம இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அது இல்லங்கள் தேடி நம்ம உதவி கொடுக்கணும். நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போடுறது வேறு. அதனால தானே எல்லோரும் செய்கிறாங்க. அது அங்கே கணக்குப்படி நடந்துட்டு இருக்குது. பட் நம்ம அவங்க இடத்துக்கு நம்ம வாலண்டியரை தேடி போய் கொடுத்து அவங்களுடைய ஆசையை நம்ம வாங்குகிறோம். அவ்வளோதான். அந்த கூட்டத்தை ஐயன் உணர்த்து சொன்னார். அதுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். மிக மிக நன்றி. அடுத்த பதிவில் ஐயனுடைய கூற்றுகள் ஐயனுடைய விளக்கங்கள் பற்றி நான் ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறேன். சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் சொல்கிறேன். வாரம் ஒரு முறை மேக்ஸிமம் லைவ் வர்றதுக்கு பார்க்குறேன். உங்களுடைய விளக்கங்கள் சொல்கிறதுக்கு சந்தேகம் இருந்தால் லைவ் எந்த டைமும் நான் அது முடிவு பண்ணலை. அது ஏதோ ஒரு டைம் எனக்கு ஃப்ரீயான டைம்னு சொல்கிறேன். இது பிஸ்னஸ்க்காக இல்லை, ஐயனுடைய கூற்றுக்காக நிறைய பேர் கேட்டதுனால ஐயனுடைய புகழ் உலகமெல்லாம் பரவணும். அவரோட ஆசை அனைவருக்கு கிடைக்கணும். ஒழிய எந்த லாப நோக்கத்துக்காக நான் எதுவுமே இதுவரை செய்கிறதில்லை. இதுவரை செய்ய போகிறதும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருந்த 23 ஆண்டுகள் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறைய. அதுபடி தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துக்காக இதுக்கு எந்த விஷயத்துக்காகவும் நான் பண்ணுறதில்ல, பண்ண போகிறதில்லை. அது செஞ்சால் அதுக்கு உண்டான புண்ணிய பலன்கள் எதுவுமே கிடைக்காது. புரியுங்களா? அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஐயனுக்கு தெரியும். ஐயன் அதை பார்த்துட்ருக்கிறாரு. ஐயனுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம சொல்கிற உத்தரவுப்படி நம்மளாம் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அப்படி ஒவ்வொரு சேவையும் அப்படி தான். எல்லாமே இது மட்டுமல்ல, நம்ம செய்கிற சேவையில் எல்லாமே ஒன்று எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம புண்ணிய சேவை செய்கிறோம். அது நம்மளுக்கு உண்டான புண்ணியத்தை வருங்காலத்தில் பிற்கால நம்ம தலைமுறைக்கும் சரி நம்மளுக்கும் சரி அது நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் இதுக்கு உதவி பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நான் வணக்கம். அதே மாதிரி பிரசாத பைகள் தயாராகிடுச்சு. அதுவும் அடுத்த வாரம் கொண்டு போய் என்கிட்ட பிரசாத பையும் விபூதி கொண்டு குரு பூஜைக்குள்ளே கொடுக்கணும். இந்த அடுத்த வாரம் கொண்டு கொடுத்தோம்னா அவங்களாம் பிரசாதம் போட்டுருவாங்க. அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் வாருங்கள். 11ஆம் ஆண்டு குரு பூஜையில் சீர சிறப்பு ஐயனுக்கு நடக்க போகுது. சேவையில் ஈடுபடுறவங்க அநேகமாக ஒரு 10 நாளில் ஃபார்மெல்லாம் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நான் அனுப்புகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பண்ணி சேவை செய்கிறவங்களுக்கு சேவை செய்யலாம். ரெண்டாவது அங்கே 2 நாள் இருந்து தங்கி செய்யணும். அதை சாமி வந்தோடனே செஞ்சுட்டு போகிறோம், சாமி விட்டு போகிறோங்கிறது இல்லாமல் அங்கே தங்கி நீங்கள் 2 நாள் சேவை செஞ்சு அது சேவைக்கு நம்ம உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் 2 நாள் சனி ஞாயிறு 2 நாள் இருங்க. ஃபுல் டே இருந்து சேவை செஞ்சுட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஐயனை கும்பிட்டு எல்லாம் போகலாம். பிரசாதம் வாங்கி இல்லை வாங்க நேரில் சந்திக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி.
இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஐயனுடைய கூற்று ஐயன் நிகழ்வு பற்றி தெரிகிறவங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பார்க்கட்டும். அவருடைய புகழ் உலகமெங்கும் பரவட்டும். அவர் சொன்னது அது இருக்கிறப்ப எல்லாம் சொல்லிட்டார். அடுத்த 5000 வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னு புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அப்பப்போ அந்த காலகட்டத்தில் அந்தந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு, அதை ஞாபகப்படுத்துறாரு. அதை நம்ம வந்து பதிவாக போடுறோம், அவ்வளோதான். இது நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன பண்ணுறாரோ அவரை தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். அப்படி நம்ம இதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆதியும் வந்தோம் இயக்கம் இல்லாமல் ஐயன் தான். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் நம்ம அதை முடிவு பண்ணிக்கிறதா அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? எல்லா புகழும் ஐயனுக்கு தான். அதனால் வந்து அவர் என்ன கட்டளையிடுறாரோ, என்ன அவருடைய கூற்றுப்படி சொல்கிறாரோ அதைப்படி நம்ம செய்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. சேனல் நேம் வந்து கலியுகத்தின் சர்க்குருன்னு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை இந்த அன்னதானத்துக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் ஐயனின் சார்பாக மிக நன்றி. ஐயனுடைய ஆசி அனைவருக்கும் குடும்பத்துக்கு என்னைக்கு உண்டு. நான் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. சர்க்குரு சிவாய். நன்றி.